சிவபுராணம் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? சிவபுராணம் பிரம்மதேவரால் முதலில் இயற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. உலகம் முழுவதும் சிவபக்தியை பரப்ப வியாசர் இதை தொகுத்து எழுதியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது முதலில் 12 சம்ஹிதாக்களாக பிரிவுகளாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் சில பகுதிகள் அழிந்ததால் இன்று 7 சம்ஹிதாக்கள் மட்டுமே கிடைக்கின்றன. சிவபுராணம் உலக நன்மைக்காக உருவாக்கப்பட்டது. இதில் சிவபெருமான் உலகின் படைப்பாளி, பாதுகாவலன், அழிப்பவன் என்றும் அவர் ஒவ்வொரு யுகத்திலும் பக்தர்களை ரட்சிக்க உதவி செய்வதாக கூறப்பட்டுள்ளது. இது சிவபக்தர்களுக்கு புண்ணியம், பாவமீட்சி மற்றும் மோட்சம் அளிக்கக்கூடியது. சிவபுராணம் கேட்பவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள்: பாவம் நீங்கி நல்ல பாக்கியம் பெறலாம், இறப்பின் போது சிவலோகத்திற்கு செல்ல வாய்ப்பு, வாழ்க்கையில் அமைதி, செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும்,